அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையின் அடித்தளம் என்ன? தொழுகையா, நோன்பா, ஜகாத்தா? இவை அனைத்தும் முக்கியமானவை. ஆனால் இவற்றிற்கும் முன்பாக ஒரு முஸ்லிமின் ஈமானின் அடித்தளம் கலிமா ஆகும். பல முஸ்லிம்கள் சிறு வயதிலிருந்தே 5 கலிமாக்களை மனனம் செய்கிறார்கள். ஆனால் அவற்றின் அர்த்தத்தையும் முக்கியத்துவத்தையும் முழுமையாக அறிந்திருப்பதில்லை. இன்று இந்த வீடியோவில் 6 கலிமாக்களின் அர்த்தம் மற்றும் அவற்றின் சிறப்புகளை அறிந்து கொள்வோம். 1. முதல் கலிமா தையிபா, பரிசுத்தமானது. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அர்த்தம்: அல்லாஹுவைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர். இந்த கலிமா இஸ்லாத்தின் அடிப்படை அறிவிப்பு. ஒருவர் இதை உண்மையான நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாத்தில் நுழைகிறார். இரண்டாம் கலிமா ஷஹாதத், உள்ளத்தால் சாட்சி கூறல். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலஹு. அர்த்தம்: அல்லாஹுவைத் தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் இல்லை என்றும், அவன் ஒருவனே என்று, அவனுக்கு இணையில்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். இது ஈமானின் உறுதியான சாட்சி. மூன்றாம் கலிமா தம்ஜீத், தூய்மைப்படுத்துதல். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அர்த்தம்: அல்லாஹ் தூய்மையானவன், எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது, அல்லாஹவைத் தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹ் மிக பிரியமானவன், பெரியவன், மேலும் உயர்ந்தவனும் மகத்துவமிக்கவனுமாகிய அல்லாஹுடைய உதவியின்றி தீமையிலிருந்து விலகவோ நன்மையைச் செய்யவோ எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லை. இந்த கலிமா அல்லாஹவை புகழும் திக்களால் நிறைந்தது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லா குறைகளையும் விட்டும் பரிசுத்தமானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப் பெரியவன். நான்காம் கலிமா தௌஹீத், ஒருமைப்படுத்துதல். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹ்யி வயுமீத் பிதிஹில் கைரு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அர்த்தம்: வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவைத் தவிர வேறு இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. எல்லா அரசாட்சிகளும் அவனுக்கே உரியன, புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியன. அவனே படைப்பினங்களை வாழ்க்கையுடன் செய்யிக்கும் மரணிக்கும் செய்கிறான். அவன் என்றும் நிலைத்திருப்பவன். நலமனைத்தும் அவன் கைவசமே உள்ளன. அவன் எல்லா பொருள்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன். இது தௌஹீதின் சாராம்சமாகும். இந்த கலிமா முழுவதும் அல்லாஹுவின் ஒருமைத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஐந்தாவது கலிமா ரத்துல் குஃபர், இறைமறுப்பை நீக்குதல். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலமு வஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு இன்னக அன்த அல்லாமுல் குயூப் துப்து அன்ஹு வ தபர்ரஅது அன் குல்லி தீனின் சிவா தீனில் இஸ்லாமி வ அஸ்லம்து வ ஆமன்து வ அகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ். அர்த்தம்: யா அல்லாஹ், நிச்சயமாக நான் அறிந்தவனாக இருக்கும் வரை உனக்கு எப்பொருளையும் இணை வைப்பதை விட்டும் உன்னிடம் காவல் தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த பாவங்களுக்காக உன்னிடம் நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீயே மறைவானவற்றை நன்கு அறிந்தவன். நான் ஷீர்க்கை விட்டும் தப்பா செய்து மீண்டேன். இஸ்லாம் மார்க்கத்தைத் தவிர மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டும் நான் நீங்கிவிட்டேன். மேலும் அல்லாஹுவுக்கு நான் வழிபட்டு விட்டேன். மேலும் நான் ஈமான் கொண்டு விட்டேன். மேலும் நான் லா இலாஹா இல்லல்லாஹ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று கூறுகிறேன். இந்த கலிமா ஷிர்க் மற்றும் குஃப்ரிலிருந்து பாதுகாப்பு தேட்கும் துவாவாகும். முக்கிய குறிப்பு: அன்பான சகோதரர்களே, இந்த 5 கலிமாக்கள் என்ற தொகுப்பு குரானில் அல்லது சஹீ ஹதீஸ்களில் ஒரு தொகுப்பாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இவற்றில் உள்ள வார்த்தைகள், திக்கர்கள், துவாக்கள் மற்றும் ஈமானின் கருத்துகள் அந்த எல்லாம் இஸ்லாமிய போதனைகளில் இருந்து எடுக்கப்பட்டவை. அதனால் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஓதுவது மிகவும் பயனுள்ளதாகும்.